ஹே ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ப்ரூட்டோட கம்பெனிக்கு வந்துட்டு தீயை வச்சுட்டு, ஃபேக்ட்ரிக்கு தீயை வச்சுட்டு பிஏ வந்துட்டு ப்ரூட் தான் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பழியை போட்டு போயிடுவார். ஸோ அதுக்காக போலீஸ் வந்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாலோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகும். ஏதோ வெளியே பெரிய பணக்காரங்க ஃபேமிலி, அது பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்லுவீங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கீழே வந்து கிழிச்சிட்டு இருப்பாங்க. ப்ரூட்டுக்கான ஒன்றுமே தெரியாது. ஸோ ப்ரூட்டை பார்க்க ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோட பிஏ எல்லாரும் போவாங்களா, கிங் எல்லாம் போவாங்க. ப்ரூட் கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் ஃபேக்ட்ரிக்கு யார் தீ வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தீ வச்சானா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நானும் யார்ட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்போதைக்கு நீங்கள் இருந்தால் இங்கே சேஃப் கிடையாது, வாங்க எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு கிங் கூடையும் பிஏ கூடையும் வந்துட்டு ப்ரூட்டை வந்து ஹீரோ வந்து அமுச்சு வச்சிருவான். கீழே பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துட்டு இருக்குமோ அப்போ தான் அந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவான்னா, நீங்கள் ப்ரூட்டை அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து வாரண்ட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. கிட்ட வந்து வாரண்ட்டி எதுவுமே இல்லை போல். சரி, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இந்த வீட்டோட 2வது மருமகன், கூடிய சீக்கிரம் நான் இந்த வீட்டில் 2வது மருமகனாக ஆக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி, ப்ரூட்டோட கம்பெனிக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி இன்ட்ரோ வந்து சொல்லுவான். இவங்க போலீஸ்க்கு வந்துட்டு வாரண்ட்டி இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ப்ரூட்டை பார்க்காமலே ஃபஸ்ட்டு கிளம்பி போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கேயே வந்து அக்கா வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோயினால என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்படியே தயங்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூட் அழிச்சிட்டு கிங் வந்துட்டு போயிட்டு இருப்பான். அப்பயே தான் கார் ஓடிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஷானோட ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரூட் வந்து ஃபாலோ பண்ணி இருங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கிங் வந்துட்டு சரி இவனோடது பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தால் அவனெல்லாம் கன் வச்சிருப்பானுங்க. ஐயோ அவனுக்கு கன் வச்சிருக்காங்கன்னு சொல்லாமே அந்த காட்டு வழியில என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரூட் வந்துட்டு வேற வழியாக வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாரு. இவனை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யாரும் பார்த்தா ரீனா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அப்படியே சந்தோஷத்தோட வெளியே வரும்போது இங்கே ஹீரோயின் வந்துட்டு நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு பாப்பா. அவங்க தான் அவங்க அப்பாவே இல்லை. ஸோ ஹீரோ என்ன பண்ணா, ஸ்டாப் பண்ணி இங்கே பாரு, உங்கள் அப்பா இங்கே இல்லை, உங்கள் அப்பா வந்துட்டு வெளியே போயிருக்காங்க, நான் தான் கிங் கூட அமுச்சு வச்சிருக்கேன், நீ வந்துட்டு எதுவும் ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் எங்கள் அப்பா பார்த்தியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி இடம் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஒரு சின்ன பிள்ளை தான். ஸோ ஹீரோ வந்து ரொம்ப எடுத்து சொல்லிட்டு இருப்பான், இங்கே பாரு நீ பொறுமையாரு, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காரில் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பக்கம் ரீனாக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, இந்த பிஏ வந்து ஹீரோயினோட அப்பாவோட பிஏ இருக்காங்களா, அவன் வந்து பிடிச்சி அடிச்சு உன்னை யார் தீ வைக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன் வந்துட்டு சொல்லவே மாட்டான். ரொம்ப அடித்தாலுமே என்ன பண்ணுவான், அப்படியே அமைதியாகவே இருப்பான். நம்ம ஹீரோ சொல்லுவான், சரி அவன் பெருசாக வந்து உண்மையை பேசுகிற மாதிரி தெரியல, எதுக்கு அந்த நாக்கை வந்து வெட்டிடுங்க, யாருக்கும் யூஸ் இல்லை அந்த நாக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை வெட்ட சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல ரீனா வந்துடுவான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து திட்டுவா. இப்போ தான் வந்துட்டு இந்த மாஃபியாங்கிறதுலேருந்து வெளியே வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வெளியே தெரிஞ்சிட்ருக்கேன். இந்த டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா ஏதாச்சும் கேஸ் ஆகிடும், பிஸ்னஸ்க்கு லாஸ் ஆகிடும் போது பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன் இவனை அப்படிங்கும்போது, இதெல்லாம் இந்த ரீனாக்காக தானே பண்ணுறேன், இல்லை சரி இல்லை அப்படிங்கும்போது, இல்லை நான் என்னோட விஷயம் இந்த பாரினா நீ எதுலேயுமே தலையிடாத, இது என்னோட விஷயம், பிஸ்னஸில் மட்டும் தான் உன் பேச்சை கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போட அவன் நாக்கு வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிங் கிட்ட சொல்லுவான். கிங் என்ன பண்ணுவானா, எது விஷயம் சொன்னாலுமே டக்குன்னு செய்வானா, ஹீரோ சொல்லாத கேட்காம இருப்பானா. ஸோ என்ன பண்ணுவானா, நாக்கை வந்து கட் பண்ண போவான். அவன் வந்துட்டு ஐயோ பயந்துட்டு என்ன பண்ணுவானா, நான் உண்மையை சொல்கிறேன், இந்த சான் தான் வந்துட்டு தீ வைக்க சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னொரு மாஃபியா இருக்கார்ல சான், அவர் தான் சொல்லியிருப்பார் போல். இது தெரிஞ்சுமே ஹீரோக்கு செம்மையாக கோவம் வரும். அதுக்கப்புறம் கட்லாம் பண்ண மாட்டாங்க. ரீனாட்ட போய் சொல்லுவாங்க, பார்த்தல இந்த மாதிரி மிரட்டினா தான் அவன் உண்மையை சொல்லுவான். ஹீரோ வந்து சொல்லுவாரா. அதுக்கு ரீனா சொல்லுவானா, இந்த பாரு நீ வர ரொம்ப மோசமாக போயிட்டேன், அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ என்ன லட்சத்தோடு இருந்தியோ அதெல்லாமே நீ லாஸ் பண்ணிட்டுருக்க அப்படிங்கும்போது ஹீரோக்கு வந்து இன்னும் கோவம் வரும். இங்கே பாரு ரீனா, நீ இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவானா. இந்த பாரு எனக்கு உன் கூட ஒர்க் பண்ணுற எனக்கு இஷ்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரீனா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். பிஏக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிஏ வந்து ஒன் சைடாக லவ் பண்ணாலும் என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோட அக்கா இருக்கிற ரொம்ப டல்லாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாள். அப்போ வந்து என்னக்கா ஆச்சு, நீ எதுக்கு வந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பாள். நான் எப்படி சாப்பிடுவேன், என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ இந்த மாதிரி நடந்துருச்சு, அப்பா எப்படி கடை வாங்கி வச்சிருக்காரு, இப்போது அவங்களோட ஃபியான்சி இருக்கார்ல அவர் வந்துட்டு எனக்கு இன்னும் காலே பண்ணல, அவர் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவங்க வந்து ஒத்துப்பாங்களா, அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே சோகமாக இருப்பாங்க. இவ தான் வந்துட்டு சரி குழந்தைங்களை போய் ஸ்கூலில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து ஸ்கூலில் விட போவாளா. பேங்க்லேருந்து வருவாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து இவ்வளோ கடை வாங்கி வச்சிருக்காரு, ஸோ அதுக்காக இந்த காரை வந்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கார் நிற்கும். அந்த காரை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சித்தி வந்துட்டு வீட்டில் இருக்க ஜுவல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தா வீட்டில் ஒரு நகை கூட இருக்காது, எல்லாத்தையுமே எடுத்து போய் ப்ரூட் வச்சிருப்பாரு போல். அடப்பாவி நீ எல்லாத்தையுமே எடுத்து போய் அடமானம் வச்சுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் இந்த பசங்கள்லாம் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டாங்க, அப்படியே உள்ளார வந்துருவாங்க, எங்கே போனாலும் வந்துட்டு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே உள்ளார வரும்போது அங்கேயிருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, பாரு உங்கள் அப்பா என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடமானம் வச்ச ரசீதெல்லாம் காமிச்சு, ஒரு நகை கூட வீட்டில் இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாரு, உங்கள் அப்பா பண்ணதை பார்த்தியா, இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க புலம்பிட்டு போவாங்க. அதாவது நான் என்னை நல்லா ஏமாற்றிட்டான், இதுக்கப்புறம் நம்ம கடத்தில் தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்படி ஃபேமிலிக்குள்ள இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் நிறைய சர்வெண்ட் மேலாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே வந்து சம்பள பாக்கி நிறையா இருக்குது, இப்போ முதலாளிக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக நம்மளுக்கு சம்பளம்லாம் தரமாட்டாங்க, வீட்டில் ஏதாச்சும் பொருள் இருந்தால் அதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் அண்டா குண்டா இதெல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சித்தி வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷீன் வந்துட்டு என்ன சித்தி உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. எனக்கு தெரியும் இது உடம்பு முடியல கிடையாது, நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஷாக் தான், பட் இருந்தாலுமே ஹாப்பியாக இருக்கும். நான் இந்த குழந்தைய அபோர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஐயோ சித்தி அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த குழந்தை நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த குழந்தையெல்லாம் அழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாள். எப்படி இந்த குழந்தைய நான் வச்சுக்கிறது, அந்த ஆளுக்கு தான் குறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டோமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவள் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தானே, இன்னும் ஸ்கூலே வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சு தாண்டலை, இன்னும் எக்ஸாம்லாம் இருக்க போல, இப்போ போனால் யார் வேலை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா அப்பாவை நினச்சி. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்பா மேலே கோவமாக இருப்பாங்க. இவ தான் அப்பாவை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுல, ஸோ சான் அவனோட இடத்துக்கே போயிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு போயிடுவான். போயிட்டு வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை பற்றி என்ன ரொம்ப பெரிய உயர்வான ஆள் நினச்சிட்டு இருக்க, எங்கள் அப்பா கூட இருக்கும் போது நீ என்னென்ன வேலை பார்த்தேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லுவா. இவங்க அப்பா கூட இருந்த போய் இவர் வந்து நேர்மையாக இல்லை போல. இவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே இவங்க அப்பா வந்து கேக்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, ஆப்போசிட் கேங்லேருந்து, இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணது வந்து இவன் தான் போல. இது வந்துட்டு ஒரு கட்டத்தில் இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்னோட கேங்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த டேட்டூ இருக்குல்ல, இவங்க கேங்க்குன்னு ஒரு டேட்டூ இருக்கும், அந்த டேட்டூ வந்து அழிச்சு விடணும். அந்த டேட்டூ எப்படி அழிச்சு விடுவாங்கன்னா ஆசிட் ஊற்றி தான் அழிச்சு விடுவாங்க. ஸோ கிங்கை விட்டு ஆசிட் ஊற்றி அழிச்சு விட்டுருப்போம் நடந்திருக்கும். இதனால தான் இவர் வந்துட்டு இவங்க அப்பா மேலே கோவமாக இருப்பார். ஹீரோ மேலே வந்துட்டு கோவமாக தான் இருக்காரு. சும்மா ஹீரோ முன்னாடி மட்டும் மருமன்னு சொல்லிட்டு உள்ளார நிறைய வெஞ்சன்ஸ் வச்சிருக்காரு போல. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் ஃபேமிலியில் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நீ திருப்பி பண்ணனா உன்னோட கைவசம் எல்லாமே எனக்கு தெரியும், நீ எப்படி இந்த மாதிரி மாஃபியா ஆன, நீ எப்படிலாம் தில்லுமுள்ளு பண்ணி வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். எங்களோட கேங்க் வந்துட்டு இந்த பொண்ணு விஷயத்தில் கஞ்சா இதெல்லாம் வந்துட்டு பண்ணவே கூடாது, ஒன்லி வந்துட்டு பணம் வட்டிக்கு வேணும், அதை வசூல் பண்ணணும், இதுதான் உங்களோட கேங்கோட இது, ஹீரோட கேங்கோட ரூல்ஸ் அதுதான். ஆனால் இவர் இப்படி கிடையாது, இவர் வந்து இந்த பொண்ணுங்க விஷயத்தில் அதுக்கப்புறம் கஞ்சா இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு தப்பான விஷயத்துல தான் மேலே வந்திருக்காரு. இது வந்துட்டு இவங்க நிறைய விஷயம் தெரியும் போல, நீ ஓவரானா போலீஸ்ட்டு சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காட்டாங்க, அவங்க அக்கா கிட்ட போய் நீ இப்படியே அழுதுகிட்டே இருப்பியா, நீ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பிரிட்டியானா இருக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நான் பிரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உன்னோட ஃபியான்சி வந்திருக்காருன்னு சொல்லுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். ஸோ சூப்பராக வந்து பிரிட்டியாக ரெடி ஆகிட்டு இவங்க போய் பார்ப்பாங்க. அப்போ ஃபியான்சி என்ன சொல்லுவாருன்னா, என்ன நினச்சேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு, நான் உன்னை விட்டு போயிடுவேன் நினச்சியா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்க போல். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை பார்க்குற நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு அப்பா அக்கா வச்சு சந்தோஷமாக இருக்காளின்னு சொல்லிட்டு இவ இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஸ்பீட்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே வந்து உட்காந்துருப்பான். இப்படி இவ வெளியே வந்து உட்காந்துருப்பாள். அப்போ ஹீரோ வந்து பார்க்க வருவான். ஸோ அவள் ஏதோ ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கும்போது திருக்கடி பின்னாடி வந்து பயமுத்துற மாதிரி வந்து நிற்பான். என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாலாம். ஆமாம், அடிக்கடி வந்து செக் பண்ணோம்ல, என்னோட லவ்வர் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கா, யாராச்சும் வந்துட்டு கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப டல்லாக இருப்பாள். எதுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்பா இல்லாமல் நிறைய இருக்காமல்ல, அப்பாவை தேடணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாரு, உங்கள் அப்பா வந்துட்டு தெரிஞ்சு தான் வந்துட்டு அவர் அமைதியாக ஒரு இடத்துல வந்துட்டு ஹைடாக இருக்காரு. இப்போ உங்கள் அப்பா போய் கண்டுபிடிக்க போனாலுமே அவருக்கு எப்போ இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகுதோ அப்போ தான் வெளியே வருவார். அது வரைக்கும் உங்கள் அப்பா யாருக்கிட்ட எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சிருக்காரு, என்கிட்ட தானே, யார் என்னோட லவ்வர். ஸோ வந்துட்டு இது உன்னோட ப்ராப்பர்ட்டி தான், நீ உங்கள் சித்தி ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இங்கே இருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் என்ன பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ வந்து இதெல்லாம் மீட்டு கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபியான்ஸ் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு மீடியா ஃபுல்லாக பரவிடுச்சு, அது இல்லாமல் அவர் வந்து மினிஸ்டராக வேறு இருக்கார்ல, ஸோ கொஞ்ச நாள் கேப் விட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் 2 பேரும் ஹையர் ஸ்டடி பண்ணிக்க வந்துட்டு அப்ராட் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம லவ்வுக்கு வந்து பச்சை குடி தான், ஆனால் வந்து நம்மளை ஹையர் ஸ்டடி பண்ண வந்துட்டு அப்ராட் போங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அப்பா மனசு மானது காரணம் ஹீரோ தான், அவர் தான் வீட்டுக்கு வந்து பேசினாருன்னு சொல்லும் போது, அப்படியா என்னோட தங்கச்சியோட ஃபியான்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப அப்பயும் வந்துட்டு அழுத்திட்டே இருப்பாள். ஹீரோ வந்து ரொம்ப ஆற்றல் சொல்லிங்க பாரு, நான் இருக்கேன், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாரு. அவளை வந்துட்டு அப்படியே மேலே சாஞ்சிப்பான். இப்படி
போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சைடு வந்து ரொம்ப வயிறு எரிஞ்சிட்டு இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, வேணும். அதுக்கப்புறம் ரீனாவை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே போந்து நம்ம ஏதாச்சும் பிளான் போட்டு பிரிக்கணும், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ரீனாவில் ஸ்ட்ரைட்டாக ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா ஓனை வந்து தூண்டி விட்டு பண்ணிகிட்ருக்கான். என்ன சொல்கிறான்னா அவள் வீட்டுக்கே போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு கம்பெனி மீட்டிங்கு. ஸோ எல்லாருமே ஹீரோ வந்துட்டு கடுகன்னு தான் பேசுவான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி மீட்டிங்கில் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்துட்டு மீட்டிங் கவனிக்காமல் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக லவ்வர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். அது இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பான்னா இன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு குக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஹீரோ வந்து கிளம்பிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரீனா என்ன பண்ணுவான்னா ஓனை வந்துட்டு இதான் வந்து ஹீரோயின் வீடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வாசலே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஓன் வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்க்க போவாளா. ஹீரோயின் வந்துட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்ப்பா. பார்த்தோன்னே இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஞாபகம் வரும். அந்த வீடியோ வந்துட்டு இவங்க தானே இருந்தாங்க. ஸோ ஹீரோவோட மிஸ்டர்ஸாக இந்த பொண்ணு தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஞாபகம். ஸோ இவங்ககிட்ட பேச நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கிளம்ப போவா. அப்போ வந்துட்டு ஓன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் இத்தனை நாளாக ஹீரோவுக்கு வந்துட்டு ஒய்ஃபாக இருந்தேன். எப்போ நீங்கள் வந்தீங்களோ அதுலேருந்து ஹீரோ வந்து என்னை அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி தப்பாக சொல்ல ஆரம்பிப்பாள். நான் வந்து மாடலாக இருந்தேன், அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்னை வந்து பார்த்தான், அவனுக்கு பிடிச்சி போய் தான் என்னை வந்துட்டு மிஸ்ட்ரஸாக வச்சுருந்தான், ஏன் சொல்லப்போனால் ஒரு ஒய்ஃப் மாதிரி வச்சுருந்தான். அப்போ அவன் என்னெல்லாம் என்னை ஹர்ட் பண்ணான்னு பார்த்தியோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், ஆல்ரெடி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அடி வாங்கினதை வந்துட்டு காமிச்சிங்க பாரு, என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து காயத்தெல்லாம் காட்டுவாளா. இது வந்து சின்ன பொண்ணு தானே, இதை பார்த்துட்டு பயந்துருவான். என்ன இது இப்படி காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படி தான், அவனுக்கு ஒரு விஷயம் வேணும், அதை அடையிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவான். அவன் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணது அவன் தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நடந்த நம்ம தான் உனக்கும், என்னையும் பிளாக் பண்ணி மிஸ்டர்ஸாக இத்தனை நாள் வச்சுருந்து இப்போ நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போகும். ஹீரோ ஆக்சுவலி இந்த ஸ்டோரி தான் சொல்லியிருப்பான். ஆனால் எப்படின்னா எக்ஸோட நடந்தது தான் சொல்லியிருப்பான். ஹீரோயின் வந்துட்டு ஒருவேளை தமிழருக்கு தான் மாற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டவுட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் ஃபேக்ட்ரிக்கு தீ வச்சது யாருமே இல்லை, பிஏ தான். அந்த பிஏ யார் சொல்லி வந்து தீ வச்சான்னு சொல்கிறான் தெரியுமா, பி சொல்லி தான் தீ வச்சானா அப்படின்னு சொன்னோமே ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகும். என்ன சொல்ல வர அப்படின்ட்டு. நான் தான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கேன்னு உன் ஃபேமிலியை ஃபுல்லாக வந்துட்டு கேப்சர் பண்ணுறான். இப்போ எப்படி இருக்குது, உன் ஃபேமிலி ஃபுல்லாக அவன் தானே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான், இதுதான் அவனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இப்போ அவனை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிஏ வீட்டுக்கு அழைச்சிருப்பாங்க. பிஏ வந்து ரொம்ப வருஷமாக ஹீரோயின் அப்பா கீழே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லுவார், ஆமாம்மா ஆல்ரெடி அடிச்சு கோவம் இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணுவார்னா ஆமாம் இது எல்லாமே சொன்னது வந்துட்டு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பால் மூலியமா அப்படியே பேச்சை மாற்றி சொல்லிடுவார். ஹீரோயினுக்கா பயம் வந்துடும், அப்புறம் வந்துட்டு சரியான கோவம் வரும், எல்லாமே ஹீரோ தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. பேசி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பால் சொல்லுவான், பார்த்தல அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேன், அவர் வந்து பொய் சொல்லுவாரா, கண்டிப்பாக இது எல்லாமே ஹீரோட பிளானு தான். அவன் வந்துட்டு உன் ஃபேமிலியை ஃபுல்லாகவே மடக்க பார்க்குறான். ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா காசு தர மாதிரி காசு கொடுத்து நிறைய பணத்தை வந்துட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து சொல்ல பண்ண வந்து யார் இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரீயாக காசு தருவா, எல்லாமே ஒன்னடைய மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு நிறைய டவுட் வர ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டின்னருக்கு வருவான். இங்கே ஹீரோயினுக்கு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு பக்கத்து வீட்டான பால் இருக்காரோ அவர் கூட வெளியே போயிருக்காரு அப்படின்ட்டு இந்த குட்டி பையன் சொல்லிடுவானா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செம்மையாக கோவம் வரும். எப்படி அவன் போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வெளியே வந்து கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இவர் தான் நிறைய இடத்துல கடை வாங்கி வச்சிருப்பாரு, ஒழுங்காக வந்து கண்ணை அடைக்க சொல்லு, இல்லைனா அவருக்கு தான் ஒரு அழகான பொண்ணுங்கள்லாம் இருக்கு, அந்த பொண்ணுங்களை எனக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசும்போது ஹீரோக்கு செம்மையாக வந்து கோவம் வந்துடும். எப்படா நீ வந்துட்டு என்னோட லவரை வந்து இப்படி பேசணும்னு சொல்லிட்டு வாங்கன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆமாம் அவர் பணத்தை இல்லைன்னா அவரை பொண்ணை தான் வந்து அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுவானா. ஹீரோவால் பொறுக்கவே முடியாது. ஸோ நல்லா கும்மா குத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக பாலும் ஹீரோயினும் வருவாங்க. பாரு அவன் எப்படி அடிக்கான், வெறி கொண்டா மாதிரி அடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்க்க சொன்னால் ஹீரோயின் வந்துட்டு பயந்து பார்ப்பான். அப்படியே வந்து அவளுக்கு லிங்க் ஆகும். அந்த போன் வந்து சொல்லியிருப்பாள், அவர் வந்து ரொம்ப மோசமான ஆள், அவர் வந்து என்னை டார்ச்சர்லாம் பண்ணுவாருன்னு. எப்படி ஹீரோ வந்துட்டு அடிக்கும் போது இதை பார்க்கும் போது இவன் சின்ன பொண்ணு தானே அப்படியே பயந்துருவான். அதுவும் ரத்தம்லாம் பீச்சிட்டு அடிக்கும். போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப கைண்டனான பொண்ணாக இருப்பான். இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் கடந்தாம கேட்க வந்தேன், அதுக்குள்ளே இந்த ஆள் இப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே வந்துட்டு பழி வச்சிருவான். ஹீரோக்கா செம்மையாக கோவம் வரும். பட் இதெல்லாம் பெருசாக கண்டுக்க ஏற்கனவே ஹீரோயின் மேலே வந்து கோவமாக இருக்கான் பார்க்குள்ள போனால. நெக்ஸ்ட் வந்துட்டு வா டின்னர் வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்பல் பண்ணி டின்னர் சாப்பிட சொல்லுவான். ஹீரோயினுக்கு சாப்பிடணும்னு இஷ்டமே கிடையாது. அது ஹீரோ கூட உட்காந்து சாப்பிடணும்னு அவளுக்கு இஷ்டமே கிடையாது. ரொம்ப பயந்த மாதிரி தான் இருப்பான். ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ரூடாக ஃபேஸ் வச்சுப்பான். ஏன்னா பால் கூட போயிட்டு வந்திருக்காள், அப்படியே சாப்பிடாம இருப்பாளா. சரி நீ எங்கே போனேன், யார் கூட வந்துட்டு எதுக்கு அவன் கூட எங்கே போனாங்க போது ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு நான் சொல்லணும், இஷ்டம் நான் எங்கே வேணால் போவேன் எங்கே வேணால் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். இல்லை நீ எங்கே போனாலும் வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பான். வெளியே இத்தனை பேர் அடிச்சிருப்பானே. இதை பார்க்குற ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருக்குமே ஹீரோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஹீரோயினுக்கு டோட்டல்
பார்க்கும்போது அப்படியே ரூடான ஆளாக நெகட்டிவாக ஒரு மாதிரி தெரியும். ஹீரோ வந்து என்ன சொல்லுவான்னா, இந்த ஃபேமிலியில் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணுவான். இந்த மாதிரி இவன் பேசுறது வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்ப்பால. ஹீரோ வந்துட்டு கம்பல் பண்ணி இங்கே பாரு நீ இருக்க இன்வைட் பண்ணிட்டு இந்த பால்குள்ளே வெளியே போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூடாக பேசிட்டு நீ உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணுங்கன்னா அவன் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி போயிடுவான். ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவானா, இவ ஸ்கூல் போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவாள். அப்போ என்னன்னா கூப்பிட்டு வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அப்போ வந்துட்டு எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாள். எனது பிடிக்கல எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவோட கடன்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய அவங்ககிட்ட இருக்கும், அது எப்படி அடைக்கிறது அப்படின்னு ஹீரோயின் வந்து கேட்பேன். ஆமாம் கடன் எனக்கு தான் அடைச்சி தான் ஆகணும். ஆல்ரெடி அவனும் கோவத்தில் இருப்பானா, அதனால் என்ன சொல்லுவானா, ஆமாம் உங்கள் அப்பா வச்ச கடனை வந்துட்டு உங்கள் குழந்தைங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் தான் அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவானா, ஆமாம் நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிச்சாகணும், ஆனால் நான் படித்து வேலைக்கு போயிட்டு அந்த கடன்லாம் அடைப்பேன். ஆனால் அவங்க கிட்டே இருந்து அதை மாதிரி நான் உங்ககிட்ட மிஸ்டர்ஸாவோ இந்த ஓனர் இருந்தாங்களா அந்த மாதிரிலாம் இருந்தெல்லாம் வந்து நல்லா அடைக்க முடியாது. என்னை வந்து நீங்கள் அந்த மாதிரி நினைக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணி என் ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி இது மிஸ்டர்ஸ் எல்லாம் நான் இருக்க மாட்டேன். உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் தெரியாமல் சொல்லிட்டேன். உங்களை பற்றி நான் பேக்ரவுண்ட் விசாரிக்கவே இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டு விலகி இருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இவனுக்கா செம்மையாக வரும். நீ இப்போ என்ன தான் சொல்ல வர, இப்போ என்னை விட்டு போகிறேன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்பான். ஆமாம் எனக்கு வந்து உங்களை பிடிக்கல இந்த மாதிரி சண்டை பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கத்தி இதெல்லாம் எனக்கு சும்மாவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்து சமயம் காண்டாயிடுவான். சரி ஓகே நீ இந்த மாதிரி சொல்லிட்டு போ, இப்போ உங்கள் அப்பா வச்ச கடன்னா நீ என்ன பண்ணுவ, இதெல்லாம் நீ அடிச்சு தானே ஆகணுங்கும் போது ஆமாம் இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். தோ நான் ஸ்கூல் முடிச்சுட்டேன், நான் எப்படியாச்சும் வேலைக்கு போயிடுவேன், நான் வேலைக்கு போயிட்டு உங்களோட கடனை வந்து நான் அடிச்சிடுறேன், ப்ளீஸ் என்னை வந்து இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புவா. ஹீரோ வந்துட்டு விட மாட்டாங்க. பாரு நான் வந்து உன் கோபத்தில் உங்கள்கிட்ட நான் பேசியிருப்பேன், ஆனால் என் மனசில் நீ மட்டும் தான் இருக்குங்கும் போது ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். ஹீரோக்கு கோபம் வரும், அது இல்லாமல் கஷ்டமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திடாவோட வீட்டுக்கு வந்திருப்பா. எதுக்குன்னா பாலோட அம்மா வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அவங்க லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க போல். அவங்க வந்து ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தருன்னு சொல்லிட்டு ஒரு 5 lakhs என்ன பண்ணுவானா ஒரு அமௌண்ட் கொண்டு வந்து செக்கை வந்துட்டு கொடுக்க வந்திருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுவானா பார்க்கிட்ட கொடுத்துட்டு போவா. பால் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிட்டு பிளான் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செக் வந்து உங்கள் பையன்கிட்ட தான் கொடுத்தேன்னும் போது இவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகும். என்னது என் பையன்கிட்ட செக் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா அந்த செக்கை கொண்டு வந்துட்டு ஹீரோயின்ட்ட கொடுத்து பாரு இதில் வந்துட்டு 5 lakhs இருக்குது, நீ எப்படியாச்சும் இந்த கண்ணை வந்து அடிக்க பாரு, நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேமிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ஏது எனக்குலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இங்கே பாருப்பால் நான் எப்படியாச்சும் சம்பாரிச்சு நான் வந்து கடனெலாம் அடிச்சுக்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு நீ கொடுக்காதங்கும் போது இல்லை எங்கள் அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க, எங்கள் அம்மாட்ட தான் நான் கேட்டேங்கும் போது இவளால் நம்பவே முடியாது. கம்பல் பண்ணிகிட்டே இருப்பான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பாலோட அம்மாலாம் உள்ளார வருவாங்க. வேலைக்காரங்க வந்துட்டு எதுக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லி தடுக்கும் போது வீட்டிலே திருட்டு கொட்ட கும்பல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளார வருவாங்க. வந்து கரெக்டாக ஹீரோயின்கிட்ட தான் பிரச்சனை பண்ண வருவாங்க. என்ன நினச்சிட்ருக்கேன் என் பையனை மைக்கி அப்படியே காசுலாம் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைன்னு ஒரு ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோயினை. அப்படியே ஹீரோயின் வந்து அப்படி தவிச்சு போய் நிற்பான். அப்படியே பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.